بسم الله الرحمن الرحيم. الصلاة والسلام على رسول الكريم. أما بعد. قال تعالى في القرآن الكريم: اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وصدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பெரும் மதிப்பிற்குரிய பிரதம அதிதிகள், விசேட அதிதிகள், ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் என் அன்பின் மாணவமணிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த முக்கியமான நிகழ்வில் முதலாம் வருட மாணவர்களை ஒன்று சேர்த்துக் கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வில் உங்களுக்கு முன்னால் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையின் ஒரு புதியதோர் அத்தியாயத்தை நோக்கி அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். இந்த புதிய அத்தியாயம் வெறுமனே கல்வி அறிவை மாத்திரம் சுமந்ததாக இருக்கக்கூடாது. அது பண்பாடையும் ஒழுக்கத்தையும் நல்ல விழுமியங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த இளம் பிஞ்சிகள் இந்த புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இஸ்லாம் இந்த கல்விக்கு எவ்வாறான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது, இஸ்லாம் இந்த கல்வியை எவ்வாறு நோக்குகின்றது என்று பார்க்கும் பொழுது இந்த கல்வி என்பது வெறுமனே அறிவை தான் சுமந்து கொள்வதை மாத்திரம் கொண்டிருக்காது. உலக விடயங்களாக இருக்கலாம், மறுமையுடைய விடயங்களாக இருக்கலாம், அனைத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு டூலாக, ஒரு கருவியாகத்தான் இந்த கல்வி காணப்படுகின்றது. இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அறிவு என்பது ஒரு இபாதத்தாக, ஒரு வழிபாடாக நோக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதலாவது அந்த வசனங்களை எடுத்து நோக்கும் போது இதற்கு சான்று பாருகின்றன. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உங்களுடைய இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை அட்டை பூச்சி போன்ற ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்தத்தின் மூலம், இரத்த கட்டியின் மூலம் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். இக்ரா வரப்புக்கள் அக்ரம், ஓதுவீராக, அந்த அல்லாஹ் மிக்க கண்ணியமானவனாக இருக்கின்றான் என்று அந்த வசனங்கள் குறிக்காட்டுகின்றன. இந்த இறை வசனங்களை நோக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்காக படிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வுக்காக அறிவை தேட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் குறித்திருக்கின்றன. ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாம் இந்த உலக விடயங்களாக இருக்கலாம், மறுமையுடைய விடயங்களாக இருக்கலாம், பண்பாடு ரீதியான விடயங்களாக இருக்கலாம், எங்கள் அறிவு ரீதியான விடயங்களாக இருக்கலாம், அனைத்திலும் இந்த கல்வி அறிவை பெற்றுக்கொள்வதை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும், அவன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை அந்த மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம், ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு எவ்வாறான பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றன, நாங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றோம், எங்கு சென்று எங்களுடைய வாழ்க்கை முடிவடைய போகின்றது, மீண்டும் எங்களுடைய வாழ்க்கை எங்கு ஆரம்பிக்கப்பட போகின்றது, இவ்வாறான விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் கல்வி அறிவு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இந்த கல்வி அறிவின் அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. இதுதான் இந்த கல்வி அறிவுடைய மிகப்பெரிய கோலாக காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். பிரதானமாக எங்களுடைய தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விடயங்களை செய்தார்கள், இரண்டு பணிகளை மேற்கொண்டார்கள். முதலாவது அத்தஅலீம், இரண்டாவது அத்தஸ்கியா. தஅலீம் என்று சொல்லப்படக்கூடியது அவர்கள் ஆசிரியராக செயற்பட்டார்கள், ஒரு வழிகாட்டியாக செயற்பட்டார்கள். அதே போல எங்களுடைய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தஸ்கியா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக, பண்பாடுகளை வளர்க்கக்கூடியவராக எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்பட்டுள்ளார்கள். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமையாகும் என்றும் கூறியிருக்கிறார்கள்.
கல்வி என்பது வெறுமனே ஒரு சாய்ஸ் இல்லை. It should be considered as a responsibility. அது ஒரு பொறுப்பாக, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த கல்வியை பெற்றுக்கொள்வது அதனுடைய கடமையாக மாறுகின்றது. அந்த குழந்தை எவ்வாறான கல்வியை பெற்றுக் கொள்கின்றார்கள், அவர்கள் அந்த கல்வியில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை அவர்கள் நேசிக்க வேண்டும். தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி இஸ்லாமிய வழிபாட்டுக்கு உட்பட்டதாக, இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக, ஆன்மீக அடிப்படைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றதா என்பதை பார்ப்பது பெற்றோர்களுடைய, ஆசிரியர்களுடைய கடமையாக காணப்படுகின்றது. பெற்றோர்களை பொறுத்தவரையில் தர்பியா, இது இந்த விடயத்தில் பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் இந்த கல்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்கள் தாபீன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தாபீன்கள் தபவுத் தாபீன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த தபவுத் தாபீன்கள் சலஃபுகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சலஃபுகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களிடம் இருந்து பரம்பரையாக கடத்தப்பட்ட கல்விதான் இந்த தூய்மையான கல்வியாக காணப்படுகின்றது. இந்த தூய்மையான அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் பிரார்த்தனை செய்கின்றன. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கல்வியாக, மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் இந்த கல்வி காணப்படுகின்றது. அந்த கல்வியின் அடிப்படையாக பெற்றோர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரு பிள்ளையினுடைய முதலாவது ஆசானாக அவர்களுடைய தாய் தந்தையர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரு பிள்ளை பிறந்தது முதல் அவர்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் தாக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்களுடைய தாய் தந்தையர்கள் காணப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் மேய்ப்பாளர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் மேய்ப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கின்றது. எனவே தங்களுடைய பிள்ளைகளை அழகிய முறையில், நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும். அவர்கள் தீங்கிழைக்காமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் காணப்பட வேண்டும். அவர்களுடைய கல்வி அவர்களுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது. பெற்றோர்கள் அவர்களுடைய முதலாவது ஆசிரியர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வீடு அவர்களுடைய முதலாவது பாடசாலையாக காணப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, தங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய பார்வையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், எவ்வாறான விடயங்களில் அவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நோக்கும் பொழுது, முதலாவதாக இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை நம்பிக்கைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மீதான வலுவான அந்த நம்பிக்கை, அல் குர்ஆன், ஹதீஸ் போன்ற விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்த விடயம் தான் எத்திக்கல் அண்ட் மோரல் வேல்யூஸ். அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு அன்பு காட்டுவது, ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்வது, பெரியவர்களை மதிப்பது, உண்மைகளை பேசுவது, இவ்வாறான நல்ல பண்பாடுகளை, நல்ல பழக்க வழக்கங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக சிறிய வயதிலிருந்து அவர்களை பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்த விடயம் தான் ரெஸ்பெக்ட் ஃபார் நாலேஜ். கல்வி என்பது அறிவை மாத்திரம் பெற்றுக் கொள்வதல்ல. அவர்கள் பண்பாடு ரீதியாகவும் நல்ல விழுமியங்கள் சார்பாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அவர்கள் உயர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் அனைத்து விடயங்களிலும் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த உலகத்தை ஆராயக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விமர்சன ரீதியாக அனைத்து விடயங்களையும் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக தங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களாக, வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்த விடயம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரத்துடைய முகாமைத்துவம், நேரத்துடைய பெருமதி, நேர முகாமைத்துவம், ஹார்ட்வேர், டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபோக்கஸ், இவ்வாறான அனைத்து விடயங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில்
உலக அறிவும் மார்க்க அறிவும் என்று பிரித்து நோக்க முடியாது. துனியா ஆகிரா இரண்டையும் சமநிலையாக நோக்கப்பட வேண்டியிருக்கின்றது. நாங்கள் உம்மத்தன் வசதா நடுநிலை சமூகமாக அனுப்பப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை கல்வியில் எக்ஸ்பர்ட்டாக அந்த துறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம். அதே பிள்ளைகள் நல்ல ஒரு முஸ்லிமாக, நல்ல ஒரு பண்பாடுள்ள, நல்ல ஒழுக்க விரும்பியங்களை கொண்ட, ஆன்மீக பக்குவத்தை கொண்ட பிள்ளைகளால் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அதே போன்று பிள்ளைகளுடைய கல்வியில் பெற்றோர்களைப் போலவே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். நல்ல ஆசிரியர், நல்ல இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல வழிகாட்டியாக இஸ்லாத்திலே நோக்கப்படுகின்றார். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே. எனவே ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், பாராட்டக்கூடிய பெற்றோர்களாகவும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, கல்வி என்பது வெறுமனே எம்முடைய உள்ளத்தை அறிவால் நிரப்புவது மாத்திரமல்ல, எம்முடைய உள்ளங்களை அலங்கரிக்க வேண்டும். அன்பால், அறிவால், பணிவால், இவ்வாறு ஒழுக்கங்களால், ஆன்மீக விடயங்களால் இவ்வாறு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அலங்கரிப்பது தான் பெருமதியான, தூய்மையான ஒரு கல்வியாக காணப்படுகிறது. இந்த சமநிலையான பார்வையில் நாங்கள் கல்வியை நோக்குகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் இந்த சொசைட்டிக்கு, இந்த சமூகத்துக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட், அதாவது நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளால் அவர்கள் நிச்சயமாக வளர்வார்கள். Let us be the good role model for our children. Teach them to seek knowledge for the sake of Allah. எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எம்முடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் வளர்ப்பதில் வெற்றியை தருவாயாக. உலக விடயங்களாக இருக்கலாம், இந்த மார்க்க விடயங்களாக இருக்கலாம், அனைத்தும் குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, இந்த ஊருக்கு, நாட்டுக்கு பிரயோசனமான பிள்ளைகளாக வளரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுடைய அறிவிலும் வாழ்விலும் வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.